கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆண்டவரோடு கூட இருப்பதுதான் ஒரு வாழ்க்கை. அதனால் நாம் அதாவது இந்த பாடலை உணர்ந்து நாம் பாடுவோம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே. என் மீட்பரே, மீட்டவரே என் மீட்பரே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எபினேசரே எல்லேலியோ என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே எல்லேலியோ என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய் வல்லவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல்ரோயி காண்பவரே. எல்
காண்பவரே இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே மன்னிப்பதில் வள்ளல் நீரே சுகம் தரும் தெய்வம் நீரே மன்னிப்பதில் வள்ளல் நீரே சுகம் தரும் தெய்வம் நீரே அன்பையோ இரக்கத்தையோ அன்பையோ இரக்கத்தையோ மணிமுடியாய் சூட்டுகிறே மணிமுடியாய் சூட்டுகிறே இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற, மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற, சிங்காசனத்தில் வீற்றுக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அந்த இடத்தில் நான் வருவேன் என்று சொன்ன தேவன், எங்கள் மத்தியில் நீங்க இறங்கி வந்திருக்கிறதுக்காய் நன்றி சொல்லி துதிக்கிற ஆண்டவரே. வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வருவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக டாடி. ஐ ஷால் பி ஓதனாய் ரஜபோலகதனாய் கிரபிஹாதனாய் கரபா. என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நீர் அறிவீர் ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறீரே சப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர். இருதயத்தில் உள்ள ஆண்டவரை அங்கலாய்ப்புகளை அறிந்திருக்கிற தேவன். ஐ சம்பிரியோதரை கரபா. விடுதலையை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. இது ஆன்லைன்ல யூடியூப் மூலம் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவங்க என்ன பிரச்சனையோடு அப்பா இந்த ஆண்டவரே செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்தாலோ அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற தலைப்பு தெய்வ பக்தியுள்ள குடும்பத்தை கட்டுவது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த தலைப்புல பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதுன்னு வேதம் சொல்கிறது. பாருங்க, இது பவுல் அதாவது ஜெயிலில் அதாவது சிறைச்சாலையில் இருக்கும்போது பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபம். அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதில் சொல்றாரு, நீங்க ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும், அநேக மேடு பள்ளங்கள் கடந்து வரலாம். ஆனாலும் நாம் எதை குறித்தும் கலங்கவும் கூடாது, பயப்படவும் கூடாது என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மளுடைய கவலைகளை எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாரு? என் பாதத்துல வைத்திருன்னு சொல்றாரு.
ஆனா இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம் பாரங்களை நாமே சுமந்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இன்னைக்கு நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், பக்தியுள்ள குடும்பமா இருக்கலாம், ஆண்டவரை நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப நேசிக்கலாம். ஆனாலும் நம்ம ஜெபிக்கிற நேரத்தை தவிர மற்ற நேரம் என்ன பண்றோம், நம்மளுடைய ஃபியூச்சர், நம்மளுடைய வாழ்க்கையின் அடுத்த காலகட்டம் எப்படி இருக்கும், பிள்ளைகளை எப்படி நம்ம படிக்க வைக்கிறது, எப்படி கரை சேர்ப்பது, இப்படி அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அடுத்தது எப்படி ஜெபிக்கணுமா, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் அப்படின்னா இதுவரைக்கும் நம் வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை நாம் சொல்லி சொல்லி என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, கண்ணின் மணி போல காத்து கொண்டு வருகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம், அநேக நேரம் ஜெபிக்கிறோம், ஒரு நன்மை நடக்காட்டா ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிடுறோம். அதனாலதான் நம் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வருகிறது. ஆனா நாம் எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். நல்லது நடந்தாலும் நன்றி, கெட்டது நடந்தாலும் நன்றி. நம்ம நல்லது நடந்தா நம்ம வாய் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணோம், ஸ்தோத்திரம் பண்ணோம். ஆனா கெட்ட காரியம் நடந்தா நம்ம வாய் என்ன பண்ணோம், ஆண்டவரை சபிக்கும், ஆண்டவரை ஆண்டுகிட்ட முறுமுறுக்கும். ஏன் ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில இது நடந்தது சொல்லி ஆண்டுகிட்ட என்ன பண்ணுவோம், நம்ம அநேக நேரம் ஃபைட் பண்றோம், இல்ல சண்டை போடுறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்ப ஸ்தோத்திரத்தோடு கூடிய அப்படின்னு சொன்னா நம் வாழ்க்கையில இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லணும். இனி தேவன் நம் வாழ்க்கையில செய்ய போற நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி நன்றி சொல்லி தேவனை துதித்தால் என்ன நடக்குமாம்? பிலிப்பியர் 4:7 வாசிப்போமா? பிலிப்பியர் 4. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். பாருங்க, அப்போது என்ன நடக்குமாம்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயத்தையும் மனதையும் பாதுகாக்குமா. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த பிலிப்பியர் 4:6 படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட ஆண்டவருக்கு தெரிவிக்கணும். நல்ல காரியமா இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, என் வாழ்க்கையில இந்த நன்மையை செஞ்சீங்க, எனக்கு சுகத்தை கொடுத்தீங்க, பலத்தை கொடுத்தீங்க, இதுவரைக்கும் நோய் நொடி இல்லாம என்னை காப்பாத்திட்டு வரீங்க, நன்றி ஆண்டவரே. அதே சமயத்துல ஏதாவது பலவீனம் நம்ம சரீரத்துல ஏற்பட்டாலோ இல்ல குடும்பத்துல ஏதாவது இழப்புகள் வந்தாலோ, ஆண்டவரே இந்த இழப்புகாய் நன்றி செலுத்துகிறேன். ஏன் யோபு என்ன சொன்னான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஒரு குணம் நமக்கு இருக்கணும். அப்பதான் பக்தி உள்ள குடும்பத்தை நாம் கட்டி எழுப்ப முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பக்தியுள்ள குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னா என்னென்ன குணங்கள் நமக்கு தேவை? அதாவது இன்னைக்கு எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான், ஆலயத்துக்கு போகிறவங்க எல்லாரும் யாரு, கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் ஆலயத்துக்கு போறதுல நம்ம எதற்காக ஆலயத்துக்கு போகிறோம்? ஆலயத்துக்கு போறது டைம் பாசிங்க்கு சில பேர் வருவாங்க. ஆனா சில பேர் வருவாங்க, எனக்கு ஏதாவது தேவை, என் தேவை நிறைவேறணும்னு வருவாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே நான் உங்களோடு பேசணும், ஆண்டவரே நீங்க என் கூட பேசணும், ஆண்டவரே நான் உங்களை தரிசிக்கணும்னு சொல்லி வருவாங்க. இப்படி 3 கூட்டம் ஆண்டவரை தேடி வருகிறதுல இருக்கு. ஆனா ஒரு பக்தியுள்ள குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னா ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி 2 பேருக்கும் தான் சொல்றேன், என்னென்ன குணங்கள் வேணும் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் எடுத்திருக்கிறேன். அதுதான் அன்னாளுடைய வாழ்க்கை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த அன்னாளிடத்தில் இருந்த நல்ல குணம் என்ன என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த அன்னாளுடைய கணவனை குறித்து நாம் முதலாவது பார்க்கலாம். ஏன் சொன்னா, அன்னாள் தான் பக்தியா இருந்தாளா இல்ல அன்னாளுடைய கணவன் பக்தியா இருந்தானான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இந்த எல்கானா, அன்னாளுடைய கணவன் பேர் என்ன, எல்கானா. இந்த எல்கானா எப்ராயிம் மலை தேசத்தில் உள்ள ராமா என்ற ஊரை சேர்ந்த ஒரு மனிதன். இவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். சிறு வயதிலிருந்தே பக்தியாய் வளர்க்கப்பட்ட ஒரு லேவி குடும்பத்தை சேர்ந்தவன் தான் இந்த எல்கானா. இந்த எல்கானாக்கு, அதாவது
அதாவது ஒரு மனைவி இருந்தால், ஆனா அதுக்கு பிறகு பெனினாள் என்கிறவளை அவன் மணந்து கொண்டான். நம்ம கேட்கலாம், ஒரு பக்தியுள்ள குடும்பத்துல பிறந்தவன் ஏன் அந்த எல்கானா அன்னாளை தவிர பெனினாளை மணந்து கொண்டாள் என்று சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனால் அந்த நாட்கள் வழக்கத்தின்படி 10 வருடம் குழந்தை இல்லைன்னா அவங்க என்ன பண்ணலாம், இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படிதான் 10 ஆண்டுகள் அன்னாளுக்கு குழந்தை இல்லாததுனால பெனினாளை திருமணம் செய்து கொண்டார். ஆனாலும் அன்னாளை அதிகமாய் நேசித்தார் இந்த எல்கானா. அது மட்டுமல்ல, இவங்க வருஷந்தோறும் பண்டிகை கொண்டாடுவதற்கு எருசலேம், அதாவது எருசலேம் ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்பாக அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அவங்க தொழுது கொள்கிறதற்கு ஒரு இடத்துக்கு போறாங்க. வாசிப்போமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளை கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள். பாருங்க, சீலோவிலே அவர்கள் பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு போவாங்கன்னா, இந்த பக்தி உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஆண்கள் என்ன பண்ணுவாங்களாம், வருஷம் வருஷம் அதாவது அங்க போய் பணிந்து கொள்வார்கள். எருசலேம் ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்பாக சீலோன் என்கிற இடத்துல போய் பணிந்து கொள்வார்கள். அங்க போய் பலி செலுத்துவார்கள். என்னென்ன பண்டிகைன்னா, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அதுக்கப்புறம் வாரங்களின் பண்டிகை, கூடார பண்டிகை. இது 3ஐயும் கொண்டாடுவதற்கு அந்த சீலோன் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இவங்க ஃபேமிலியா போனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அவன் அங்க போய் பண்டிகையை ஆசரிக்கிற ஒரு வழக்கம் இருந்தது. பாருங்க, இன்னைக்கு தனியா சர்ச்சுக்கு போறது என்னது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து ஆலயத்துக்கு போகும்போது அது மிகுந்த சந்தோஷம். ஏன்னா அவங்க 3 பேருக்குமே என்ன கொடுக்கப்படுது, 3ஓ 4 பேரோ என்ன கொடுக்கப்படுது, ஒரே விதமான அப்பம் கொடுக்கப்படுகிறது, வசனம். அப்போ அந்த வசனம் அந்த குடும்பத்துக்குள்ள போய் என்ன பண்ணும், கிரியை செய்யும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி குடும்பமாய் போனார், குடும்பமாய் பலி செலுத்தினார். ஆனா எல்லா நாட்கள்லயும் அப்படி பலி செலுத்தும் போதெல்லாம் அங்க என்ன வரும், ஒரு பிரச்சனை வரும். ஆனா இந்த பிரச்சனையின் நடுவுல இந்த அன்னாள் எப்படி ஒரு குணசாலியான ஸ்ரீயாய் இருந்தாள் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி அவங்க ஒவ்வொரு வருஷமும் போய் கொண்டாடிட்டு தான் வந்தாங்க பண்டிகையை. ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. ஏன் அன்னாளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா, 5ஆம் வசனம் வாசிமா. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள். அப்போ அன்னாள் குழந்தை இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன, ஆண்டவர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஏன் கர்ப்பத்தை அடைத்தார்? அவள் மூலமாய் தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும். இன்றைக்கு உங்க மூலமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும்னா சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏன், உங்களை கொண்டு தேவன் என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறாரோ அது நிறைவேற வரைக்கும், நீங்க ஆண்டவருடைய கரத்துக்குள்ள வர வரைக்கும் ஆண்டவர் சிட்சையை அனுமதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, அப்படிதான் இவளுக்கு குழந்தை இல்லை. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவள் கடந்து போகும்போதெல்லாம் அவளுடைய சக்களத்தின்னு சொல்லி அந்த பெனினாள் என்ன பண்ணுவா, அவளை மனமடி வாக்குவாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா நம்ம எப்படி இருப்போம்னு சற்று யோசித்து பாருங்க. ஆனா இந்த பக்தியுள்ள குடும்பத்தை கட்டி எழுப்ப இந்த அதாவது அன்னாள் என்னென்ன குணங்கள் அவகிட்ட இருந்ததுன்னா, முதலாவது பாத்தீங்கன்னா அவள் மேல கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தாள். 1 சாமுவேல் 1:8 பாருங்க. அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து அன்னாளை ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? பாத்தீங்களா, நல்ல ஒரு கணவன், அன்பான கணவன். ஆனாலும் மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம். இன்னைக்கு மனுஷர்கள் ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க, இன்னொரு நேரம் எப்படி இருப்பாங்க, வேற மாதிரி மாறிடுவாங்க. அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, ஒரு நேரம் அன்பா இருப்பாங்க,
ஒரு நேரம் திடீர்னு என்ன பண்ணுவாங்க, கோவமா இருப்பாங்க. அப்போ நம்ம மனுஷர்களுடைய இதெல்லாம் இப்படிதான் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய அன்பு மாறாதது. பாருங்க, அவர் எவ்வளவுதான் நேசிச்சாலும் அவரால் குழந்தையை கொடுக்க முடியாதுன்ற ஒரு சிச்சுவேஷன்ல வரும்போது அவள் ஆண்டவரை என்ன பண்ணான், பிடித்து கொண்டாள். எல்லாரும் என்ன பண்றாங்க, பண்டிகை கொண்டாடி அங்க ஏலி என்கிற போதகர் எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நாட்கள்ல ஏலி அதாவது தலைவரா இருந்தார்ல, மத தலைவரா, எல்லாரும் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் போது இவ மட்டும் எழுந்து எங்க போறா, ஆலயத்துக்குள்ள ஓடி போறா. ஏன்? ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கை. இன்னைக்கு பக்தியுள்ள குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னா தேவன் மேல நம்ம என்ன வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு நல்லது செய்தாலும் நல்லது செய்யாட்டாலும் நீங்க தான் என் கடவுள், நீங்க தான் என் தேவன் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையே நம்ம வாழ்க்கையில இருக்கணும். நடுவுல அப்பப்போ நம்ம வேற எங்கன்னா போயிட்டு இங்க போனா சுகம் கிடைச்சிருமா, இல்லை இப்படி போனா சுகம் கிடைக்குமா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அடுத்தது ரெண்டாவது, பக்தியுள்ள குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னா நீடிய பொறுமை தேவை. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பொறுமை என்பது எல்லாருக்குமே என்ன இருக்கும் இல்ல. இப்போ நம்ம வீட்லயே கூட சில சண்டை பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவாங்க, ஒரு நேரம் பொறுமையாவே இருப்பாங்க. ஆனா பொறுமை மிஞ்சிட்டா என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வீட்டுல பிரச்சனை ஓடும். ஆனா ஆவியின் கனிகள்ல ஒரு கனி என்னன்னா நீடிய பொறுமை. இந்த நீடிய பொறுமை யாருக்கு இருந்ததுன்னா இந்த அன்னாளுக்கு இருந்தது. 1 சாமுவேல் 1:6-7. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். பாருங்க, இப்படி அவள் துன்புறுத்தும் போதெல்லாம் கணவன் அன்பாதான் இருந்தார். ஆனா அந்த இன்னொரு மனைவி என்ன பண்றா, இவளை வேதனைப்படுத்துறா. ஆனா வேதனைப்படுத்தும் போதெல்லாம் அவன் என்ன பண்றா, ஆண்டவர் சமூகத்துல போய் அழ ஆரம்பிக்கிறா. அவகிட்ட எதிர்த்து சண்டை போடல பெனினால்ட்ட. ஏன்னா வேதத்துல சொல்லப்படல பெனினால்ட்ட சண்டை போட்டான்னு இருக்கா. இல்ல கணவன்கிட்ட எப்படி நீங்க என்னைய தானே திருமணம் செஞ்சீங்க, பெனினால் பாருங்க என்னை இப்படிலாம் சொல்றான்னு சொல்லி சண்டை போட்டாளா? இல்ல, கொண்டு போகவே இல்லை. ஆனா நீடிய பொறுமையா இருக்கிறான். இன்னைக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னா, உங்க பிள்ளைங்களுடைய வருங்காலம் நல்லா கட்டப்படணும்னா நம்ம நீடிய பொறுமையா இருக்கணும். குடும்பத்துல வரக்கூடிய அதாவது ஏற்றத்தாழ்வுகளை நம்ம பொறுத்து தான் போகணும், சகித்து தான் போகணும். இப்படி நம்ம இருந்தாதான் அந்த நம்மளுடைய சந்ததி எப்படி இருக்கும், பின்னால ஆசீர்வாதமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ நீடிய பொறுமை அவளுக்கு இருந்தது. மூணாவது, அவளுக்குள்ள வைராக்கியமான ஒரு ஜபம் இருந்தது. என்ன ஜபம்னா 1 சாமுவேல் 1:10-11 அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். ஒரு வைராக்கியமான ஒரு ஜபம். இன்னைக்கு பிள்ளைங்க ஒருவேளை நமக்கு குழந்தை இல்லாம குழந்தை உண்டானா நிறைய பேர் பொருத்தனை பண்ணுவாங்க. என் பிள்ளை வளர்ந்த உடனே ஊழியத்தை செய்ய விடுவேன் அப்படின்னு பொருத்தனை செய்வாங்க. ஆனா பொருத்தனை பண்ணிட்டு அந்த பிள்ளைய என்ன பண்ண மாட்டாங்க, கர்த்தருக்குள்ள வளர்க்க மாட்டாங்க. உலகப்பரமா நல்லா சினிமா பார்க்கவும், சினிமா பாடல்களை பார்க்கவும், இப்படியா அவங்கள வளர்த்துருவாங்க. அது வளர்ந்து வாலிபனா நிற்கும் போது நான் உன்னை ஊழியத்துக்கு தாண்டா ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை என்ன சொல்லும், ஏமா உனக்கு வேற வேலை இல்லை, நீ வேணா செய், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு எழுந்து நின்று அந்த வார்த்தையை சொல்லும். ஆனா சின்னதிலிருந்தே என்ன பண்ணணும், அந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கணும். அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில நடத்தணும். கர்த்தருடைய வசனங்களை சொல்லி கொடுத்து பிள்ளைங்களை அப்படி வளர்த்தா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும், எழுந்து நிற்கும். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இவ பொருத்தனை பண்றா, ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தா நான் உமக்கே கொடுப்பேன். ஏன்னா பெண்கள் அந்த நாட்கள்ல மதிக்கப்படலை சமுதாயத்துல. இஸ்ரவேல் அந்த அந்த இதுல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல பெண்களுக்கு மதிப்பே கிடையாது.
ஸோ அதனால இவ கேட்குறா, எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தா உமக்கே கொடுக்குறேன். இப்போ இப்படி பொருத்தனை பண்ணிட்டு அவ என்ன பண்றா, ஆண்டு சமூகத்துல காத்து இருக்கிறா. பொருத்தனை பண்ண உடனே கிடைச்சுதா? இல்ல, காத்து இருக்கிறா. அடுத்தது பாத்தீங்கன்னா அவளுக்குள்ள ஒரு தாழ்மை இருந்தது. அவ தேவ சமூகத்துல போய் தன்னை தாழ்த்தி தன்னை அர்ப்பணித்து என்ன பண்றா, ஜெபிக்கிறா. ஆண்டவரே, எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு குழந்தைய கொடுங்க. தன் இருதயத்தை உடைத்து ஊற்றுகிறதை பார்க்கிறோம். அவ இருதய அந்த உடைந்து ஊற்றும் போது உதடுகள் மட்டும் என்ன பண்ணுச்சான், அசைந்ததுன்னு 13ஆம் வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அவளுடைய உதடு மட்டும் அசைஞ்சுக்கிட்டு இருக்கு, கண்ணில் கண்ணீரா இருக்கு. ஆனா என்ன சொல்றான்னு தெரியல. இத ஏலி அங்க இருந்த ஊழியக்காரர் என்ன பண்றாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பெண்களும் என்ன பண்ணுவாங்க, மது அருந்துவாங்க. ஸோ அதனால அவர் கேட்கிறார், நீ எவ்வளவு நேரம் குடிச்சிருப்ப, எவ்வளவு நேரம் வெறிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி அவளை கடிந்து கொள்ளும் போது அவ என்ன பதில் சொல்றா பாருங்க. 15ஆம் வசனம். அதற்கு அன்னாள் பிரயோத்திரமாக, அப்படியில்லை என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். பாருங்க, அவர் அப்படி கேலியா சொல்லும் போது அவ பணிவாய் பதில் சொல்கிறதை பார்க்கிறோம். நான் எப்படி இருக்கேன், மன கிளேசம் உள்ள ஸ்ரீ. பாருங்க, இன்னைக்கு மனுஷர்கள் நம்ம முகத்தை தான் பார்ப்பாங்க, ஆனா தேவன் நம் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷங்க நம்ம முகத்தை பார்த்து நீ நல்லவா இல்ல, நீ கெட்டவா, நீ இப்படி அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனா உங்க உள்ளான இருதயத்தை பார்க்கிறது கர்த்தர். அவருக்கு முன்பாக நாம் உண்மையா இருந்தால் தேவன் என்ன பண்ணுவாரு, அவர் நமக்காய் வைராக்கியம் பாராட்டுவார். பாருங்க, அவ தாழ்மையா அந்த ஏலி கிட்ட பதில் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்ப பக்தியுள்ள ஒரு குடும்பம் கட்டி எழுப்பணும்னா அடுத்தது நமக்குள்ள என்ன இருக்கணும், தாழ்மை இருக்கணும். அடுத்தது 5வது, அவளுக்குள்ள விசுவாசம் இருந்தது. 1 சாமுவேல் 1:18 அவள் அதன் பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜெபிக்கிறா, ஏலி சொல்றாரு நீ நினைச்சபடி உனக்கு நடக்கும்னு சொல்றாரு, அதை நம்புறா. அதுக்கப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை வருதா, பிரச்சனைக்காக என்ன பண்ணணும், உபவாசிக்கணும், ஜெபிக்கணும், எல்லாம் செய்யணும். ஜெபம் பண்ணிட்டு அது ஆண்டவர் ரிசல்ட்டுக்காக காத்து இருக்கணும். அதுக்கு பதிலா ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் அப்படியே துக்கமா முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே 10 பேர் நம்ம கிட்ட கேட்கிற மாதிரி வைக்க கூடாது. அல்லேலூயா. நம்மளுடைய துக்கம் எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல மட்டும்தான் இருக்கணும். ஆண்டவருக்கு முன்பாக மட்டும்தான் நம் கண்ணீரை வடிக்கணும். மனுஷங்களுக்கு முன்பாக ஒரு நாளும் கண்ணீர் வடிக்க கூடாது. அது உங்க கணவனா இருந்தாலும் சரி, இல்ல மனைவியா இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, யார் முன்னாலையும் கண்ணீர் வடிக்காதீங்க. அந்த கண்ணீருக்கு வேல்யூவே கிடையாது. அல்லேலூயா. மனுஷர்களுக்கு முன்பாக வடிக்கிற கண்ணீர் எல்லாம் வேஸ்ட். என் தேவனுக்கு முன்பாக நீங்க கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும், அந்தரங்கத்துல ஜெபிக்கிறவங்க ஜெபத்துக்கு தேவன் வெளிரங்கமாய் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. இவ ஆண்டவர் சமூகத்துல அந்தரங்கத்துல தான் ஜெபிக்கிறா. மத்தவங்க பார்க்கணும்னு ஜெபிக்கல, ஏலி பார்க்கணும்னு ஜெபிக்கல. அவ ஓடி போறா தேவாலயத்துக்குள்ள, தனியா போய் ஜெபிக்கிறா. ஏலி தான் பின்னாலே போய் என்ன பண்றா, இவ்வளவு நேரம் ஆச்சேன்னு போய் பார்க்கிறாரு. அப்போ அந்தரங்கத்துல அவ ஆண்டவரோடு கூட இடைப்பட்டு ஆண்டவர் சமூகத்துல தன் கண்ணீரெல்லாம் ஊற்றி விட்டாள். இருதயத்தை உடைத்து ஊற்றுகிறாள். இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்தை உடைத்து நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமா, நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு அநேக நேரம் என்ன சொல்லுவோம், நீ சரியில்லை, உன் பிள்ளை சரியில்லை. கணவன் சொல்வாரு மனைவிய சரியில்லைன்னுவாரு, மனைவி என்ன சொல்லுவா, கணவனை சரியில்லை. இப்படி ஒவ்வொருத்தரையா நம்ம சரியில்லைன்னு சொல்றோம். என்னைக்கு ஆண்டவரை நான் சரியில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு பக்தியுள்ள குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு பிரச்சனை வருதா, நான் தான்ப்பா குறை, என் குறை என்ன, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் அதை காண்பிப்பார். நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அடுத்தது பார்த்தீங்கன்னா அவளுக்குள்ள ஒரு அர்ப்பணித்தல் இருந்தது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கலாம், நம்பலாம், ஜெபிக்கலாம், எல்லாமே செய்யலாம், பொருத்தனை பண்ணலாம். ஆனா ஆண்டவருக்குள்ள என்ன இருக்கணும், ஒரு அர்ப்பணிப்பு. நம்ம வாழ்க்கையை முற்றிலுமாய் தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். பாருங்க, கலப்பையில கையை வச்சுட்டு பின்னால திரும்பி பார்த்தா அவன் உழுறவன் நேரா உழ முடியாது.
போனமானெல்லாம் உழுதுட்டு போவான். ஆனா ஆண்டவர்கிட்ட வந்துட்டு நம்ம பின்னிட்டு திரும்பி பார்க்கவே கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவளுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது. என்ன அர்ப்பணிப்புனா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றா, ஆண் குழந்தைய கொடுத்தா நான் திருப்பி கொடுப்பேன்னு சொல்லி. அதான் 24-25 சொல்லப்பட்டிருக்கு. பால் மறந்த பின்னால அவ கொண்டு போய் என்ன பண்றா, ஏலி கிட்ட கொண்டு போய் ஆலயத்துல கொண்டு போய் விடுகிறதை பார்க்கிறோம். அதாவது அங்க கொண்டு போய் விடுறதுக்கு அதாவது அதுல என்ன சொல்றாங்கன்னா, 3 காளை, ஒரு மரக்கால் மாவு, ஒரு துருத்தி திராட்சை ரசம் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க சர்ச்சில் போய் என்ன பண்றாங்க, ஏலி கிட்ட கொடுத்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வராங்க. பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை பால் மறந்து ஒரு குழந்தையா இருக்கும்போது கொண்டு போய் விடணும்னா எவ்வளவு கஷ்டம். ஆனா அவ செய்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். என கருமையான தெய்வ பிள்ளைகளை, அது மட்டும் இல்ல, கொண்டு விட்டுட்டா அவ்வளவுதான் நம்ம கடமை முடிஞ்சுதுன்னு நினைக்கல. அந்த பிள்ளைக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறா. ஜெபித்ததுனாலதான் 2ஆம் அதிகாரம் 19 வாசிமா. 2:19. அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு பாருங்க, அவனுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வருவா. அப்ப என்ன அர்த்தம், அவன் மேல பாசம் இருந்தது, அவன் மேல அன்பு இருந்தது. ஆனா ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுக்குறா. கொடுக்கும் போதெல்லாம் என்ன சொல்லியிருப்பா, கடவுளுக்குள்ள இருக்கணும், நீ ஆண்டவர் பிள்ளை, நீ ஆண்டவர் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பா. அப்போ ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை அவளுக்குள்ள இருந்தது. அடுத்தது அதாவது 2ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார். ஆண்டவரே, எனக்கு நீங்க ஆண் பிள்ளையை கொடுத்தீங்க, கொண்டு போய் எங்க கொடுத்துட்டா, ஆலயத்துல கொண்டு விட்டுட்டா. ஆனா விட்ட பிறகு ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறா, ஒரு பாடல் பாடுறா. அதுல கடைசி வரியை நம்ம வாசிக்கலாமா? 10ஆம் வசனம். கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் உயர பண்ணுவார், கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, துதிக்கிறார், நன்றி செலுத்துறா. அப்போ குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டா, 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளை. ஆனா அதாவது குழந்தையே இல்லாம பிறந்த பிள்ளை. ஆனா பொருத்தனை பண்ணிட்டா. எல்லாருக்கும் என்ன இருக்கும், சரி பொருத்தனை பண்ண கூட என்ன, நம்மளே வளர்த்துக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா இவ சொன்னபடி கொண்டு ஆலயத்துல விட்டுட்டா. ஆனா அந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறா. விட்டுட்டு வந்து அவ சோர்ந்து போய் அழுதுகிட்டு படுத்து இல்ல, அடுத்த சாப்டர்ல அவ என்ன பண்றா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறா. ஹல்லேலூயா. அந்த நன்றி செலுத்துதல் நமக்கு தேவை. அப்பதான் பக்தியுள்ள குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். பாருங்க, இப்ப இப்படி நன்றி செலுத்துறதுனால அவளுக்கு என்ன ஆசீர்வாதம்னா, 2:21 அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அல்லேலூயா. பாருங்க, ஒரு குழந்தைய கொண்டு போய் கொடுத்தா, மனம் கோணாம கொடுத்தா, மன ரம்யமா கொடுத்தா, அர்ப்பணிப்போடு கொடுத்தா. ஆனா ஆண்டவர் அடுத்தது பாருங்க, அவளுக்கு அதாவது 3 குமாரரும் 2 குமார்த்திகள், 5 பிள்ளைகளை கொடுக்கிறாள். அப்போ என் மலடி என்கிற அந்த பெயர் போனா போதும், எனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுத்துட்டார், நான் அவர்கிட்ட கேட்டேன், கர்த்தரிடத்தில் கேட்டேன், அவர் அவனுக்கே ஒப்பு கொடுப்பேன்னு மனரம்யமாய் கொடுத்ததுனால ஆண்டவர் 5 பிள்ளைகளை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. பாருங்க, அப்போ சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தினார். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர் செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் ஒரு அதாவது தீர்க்கதரிசியாகவும், சாமுவேல் நியாயாதிபதியில கடைசி நியாயாதிபதியாயிருந்தார். அது மட்டுமல்ல, தீர்க்கதரிசி, ராஜாக்களையும் அதாவது எல்லாரையும் அபிஷேகம் பண்ணக்கூடிய அதிகாரம் அவர் கையில் இருந்தது. ஹல்லேலூயா.
எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, குழந்தையே இல்லாத மகளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆண்டவர் அவனை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்தார். அப்போ ஒரு பக்தியுள்ள குடும்பத்தை இந்த அன்னாள் எப்படி கட்டி எழுப்பினாள் என்று சொன்னால், தேவன் மேல் அவள் வைத்த நம்பிக்கை, அவளுக்குள்ள இருந்த நீடிய பொறுமை, அடுத்தது அவள் வைராக்கியமா ஜெபிக்கிறா. ஆண்டவரே நீங்க கொடுக்கணும், நீங்க கொடுத்தா நான் கொடுப்பேன், ஒரு வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறா. அவளுக்குள்ள இருந்த தாழ்மை, அவளுக்குள்ள இருந்த விசுவாசம், அவளுக்குள்ள இருந்த அர்ப்பணித்தல், நன்றி உணர்வு, நன்றியோடு அந்த பாடலை பாடுகிறாள். அப்போ இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள்ள இருந்தா தேவன் உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. குழந்தை மட்டும் இல்லை, உங்க குடும்பத்துல சில பொருளாதாரத்துக்காக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்க கர்த்தரை நம்பும் பொழுது, ஆண்டவரே நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன்ப்பா, நான் இனி எதையும் நான் வணங்க மாட்டேன், நான் உண்மையே வணங்குவேன் ஆண்டவரை அப்படின்னு நீங்க ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டால், தேவன் உங்க குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி ஆண்டவர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால சோர்ந்து போகாதீங்க. நெடுநாள் நாங்க காத்திருக்கிறோம், என் குடும்பத்துல ஒரு சமாதானமே இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தோஷமே இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வெளிப்பார்வைக்கு கணவன் மனைவியா இருக்கிறோம், ஆனா எங்களுடைய குடும்ப அலங்க இடிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க சொல்லி இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இடிந்து போன குடும்ப அலங்கத்தை நான் மறுபடி எடுத்து கட்டுவேன். எப்படி இந்த அன்னாள் பக்தியுள்ள ஒரு வைராக்கியமுள்ள ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பினாலோ, ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியாய் எழுப்பினாலோ, உங்க பிள்ளைகள் ஒரு தீர்க்கதரிசியாய், ஊழியக்காரனாய், ஊழியக்காரியாய் கர்த்தர் அவர்களை எழுப்பி பயன்படுத்துவார். உங்களுடைய அர்ப்பணிப்பு அதற்கு தேவை. கணவன் மனைவியுடைய அர்ப்பணிப்பு தேவை. எல்கானா பக்தி நிறைந்தவனாய் இருந்தான். ஒவ்வொரு வருஷமும் பண்டிகை கொண்டாட போனான். அவன் பக்தி நிறைந்தவனாய் இருந்தான். அன்னாலும் பக்தியில் இருந்ததுனாலதான் பக்தி உள்ள ஒரு சந்ததி உருவாகியதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் அவங்க குடும்பத்துல ஒரு பக்தி உள்ள சந்ததி உருவாக வேண்டும் என்று சொன்னால், அன்னாளிடம் இருந்த 7 நல்ல குணங்களை நாமும் பெற்றுக்கொண்டு தேவனுக்கென்று நாம் ஒரு பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மாக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே, அன்பின் தெய்வமே, மாக்கு ஸ்தோத்திரிக்கிற ரீபா லக்கரபோ தியானமோ ஷல்பியோத நைக்கரபோ தியானமா கரபா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அப்பா, யார் யாருக்கு குழந்தை இல்லையோ குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. அந்த அன்னாளை போல வைராக்கியம் உள்ள ஒரு பக்தி உள்ள சந்ததியை உருவாக்க நீங்க கிருபை கொடுங்க டாடி. ஐ கமன் ஷலோ ரபி கரபா. இன்னைக்கு நேர்ல வந்திருக்கிறவங்களும் அவங்க பிள்ளைகளை ஒரு பக்தியோடு வளர்க்க, அர்ப்பணிப்போடு வளர்க்க அப்பா, பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து உமக்கென்று அப்பா சாட்சியாய் வளர்க்க நீர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எப்படி அன்னாள் ஆண்டவரே ஒரு சாமுவேலை வளர்த்து ஒரு தீர்க்கதரிசியாய் உருவாக்கினாலோ, அதே போல ஆண்டவரே அநேக தீர்க்கதரிசிகள் எழும்பணும். தீர்க்க ஆண்டவரை அப்பா தேவனே, அநேக சாமுவேல் எழும்பணும், அநேக தெபோராக்கள் எழும்பணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய அன்பின் கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை தாழ்த்துகிறப்பா. இந்த நாள்ல சுகவீனத்தோடு பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துங்கப்பா. கட்டுகள்ல வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கட்டுகள் இருந்து விடுதலையை கொடுங்க டாடி. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. நம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.